கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் காலை நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சங்கீத தியானங்களின் வரிசையில் இன்றைக்கு 24ஆம் சங்கீதத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதத்திற்கான பின்னணியமாக யூதர் அபிமார்கள் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால், தாவீது எபூசியனிடத்திலிருந்து அர்வனாவின் களத்தை விலைக்கு வாங்கி அந்த எதிர்கால தேவாலயத்திற்காக இந்த நிலத்தை விலைக்கு வாங்கின பொழுது இந்த பாடலை அவர் பாடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடலை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பாடலுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள், 7 நாட்கள் 7 சங்கீதங்களை 7 நாட்களுக்கு என்று சொல்லி குறித்து வைத்திருக்கிறார்கள் யூதர்கள். அதிலே இந்த சங்கீதத்தை முதலாம் நாளுக்கான சங்கீதமாக இவர்கள் வாசிப்பது வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இது முதலாம் நாளுக்கான சங்கீதம்? அதாவது நமக்கு சொல்லணும்னு சொன்னா the day one is Sunday, சண்டேக்கான சங்கீதம் இந்த சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். எதனால் இது முதலாம் நாளுக்கான சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதற்கான ஆதாரத்தை 1வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இப்போ ஏன் முதல் நாளுக்கு உண்டான சங்கீதமாக இதை வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், பூமி அது நிறைவு, கிரியேஷன். இப்போ கிரியேஷனுக்கு சம்பந்தப்பட்ட சங்கீதமாக இருக்கிறபடியினால டே 1ல கிரியேஷனை மையப்படுத்தி கிரியேஷனை சிருஷ்டிப்பை புரிந்து கொள்ளும் வண்ணமாக, சிருஷ்டிப்பை ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு என்று சொல்லும் வண்ணமாக இந்த சங்கீதத்தை 1வது சங்கீதமாக படிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதிலே 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். 24ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனம் ஆதியாகவும் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தோடு எவ்வாறு பொருந்தி போகிறது என்பதை நாம் வாசிக்க கேட்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தினார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா கிரியேஷன் ஸ்டோரி அதற்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சத்திற்கு வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இப்ப கிரியேஷன். இப்போ முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ ஆதியிலே இந்த உலகம் முழுமையாக தண்ணீரினால் சூழப்பட்டிருந்தது. இந்த உலகத்தை ஆண்டவர் அவ்வாறு சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகினால இந்த சங்கீதத்தை வாரத்தின் முதல் நாளிலே இவர்கள் படித்து கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை அவர்கள் மகிமைப்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை நீங்களும் நானும் இந்த சங்கீதத்தை படிப்பதன் மூலமாக அறிக்கை செய்ய கற்றுக்கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது இந்த சங்கீதத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், வசனம் 3லிருந்து 5 வரைக்கும் உள்ள வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்பதை இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உள்ளே வர முடியும் என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 3வது வசனத்தை வாசியுங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், அசெண்டிங், ஏறுவது. அப்போ ஏறுவதற்கும் நிற்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏறுவது என்று சொன்னால் மேலே போய்கொண்டே இருப்பது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொல்லும் பொழுது
எப்பொழுதுமே மேலே ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்க நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நின்றீர்கள் என்று சொன்னால் அங்கிருந்து நம்ம கீழே விழத்தான் முடியும். இந்த புவியீர்ப்பு விசையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மேலே போய்கொண்டிருக்கும் வரை போய்கொண்டே இருக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் ஆகணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால் கீழே விழுந்து விடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறிக்கொண்டே இருப்பான், ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்கிற கேள்வியை சங்கீதக்காரன் கேட்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த கேள்வியை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் அசெண்டிங், ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியாக மேலே ஏறுகிறவர்களாகவே நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய தன்மைகளை சொல்லப்பட்டிருக்கிறதா. யாரால் ஏறிக்கொண்டே இருக்க முடியும் என்று சொல்லும் பொழுது, கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன், இப்படி பல விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த விஷயங்களெல்லாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் ஏறிக்கொண்டே இருப்போம். இந்த விஷயங்களை செய்ய தவறும் பொழுது நாம் கீழே இறங்கி விடுவோம். கடைசியில இந்த சங்கீதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இப்ப இந்த சங்கீதத்தை படித்து, இது தாவீது எழுதின சங்கீதம், இந்த சங்கீதத்தை சாலமோன் தேவாலயத்தை கட்டிவிட்டு தேவாலயத்தினுடைய கதவுகளை திறக்க வேண்டும். இப்ப இந்த கதவுகளை திறக்கிற விஷயம் என்று சொல்லுவது அதுக்கு பேர் தான் ஓப்பனிங் செரமனி என்று பெயர். இப்பெல்லாம் நம்ம வீடுகள் கட்டும் பொழுது என்ன செய்யறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, வீட்டினுடைய கதவு நிலைவாசல் தலைவாசலுக்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு ரிப்பனை வெட்டிவிட்டு நாம் உள்ளே போகிறோம். இப்ப இங்க கேள்வி என்ன கேள்வி? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இப்ப எதை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உள்ள கொண்டு வரணும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தான் மகிமை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த தேவாலயத்தினுடைய கதவுகளை திறக்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், சேனைகளின் கர்த்தராகிய மகிமையின் ராஜா அந்த தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார். பிரியமானவர்களே, இதுல நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க வேண்டும். எது தேவனுடைய ஆலயம்? கைகளால் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வாசமாயிராமல் நாமே தேவாலயம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே. இந்த தேவாலயம் நம்முடைய நடமாடும் தேவாலயங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கதவுகளை நாம் திறந்து வைக்கும் பொழுது நமக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்கு மகிமையின் ராஜா ஆயத்தமாய் இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுகிறீர்கள், உங்களுடைய ஆத்துமாவை பார்த்து நீங்கள் சொல்லுகிறீர்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இப்ப கேள்வி, யார் இந்த மகிமையின் ராஜா? He is the Lord of hosts, சேனைகளின் கர்த்தர், யெகோவா ஜபஓத் என்று சொல்லி எபிரேயத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, கடல்களுக்கு மேலாக அதை ஸ்தாபித்தார். இந்த கிரியேஷன்ல கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வைத்து தெரிந்தெடுத்து ஸ்தாபித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியினால் நமக்குள்ளாக சேனைகளின் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுடைய இதய கதவை திறந்து, நிலைவாசல் கதவை திறந்து அவரை, சேனைகளின் கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களுக்கு, நமக்கு, எல்லாருக்கும், எல்லாவற்றிற்கும் எப்பொழுதுமே போதுமானவராய் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த காலவெளியிலே மகிழ்ச்சியான செய்தியாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்து நாங்கள் துவங்குகிறோம். நாங்கள் கேட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். இந்த வசனங்கள் சமூலமும் சத்தியம். ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தர். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறீர்.
நீ மகிமையாய் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறீர். நீர் எங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டால் எங்களுடைய வாழ்க்கை மகிமையாய் மாறிவிடும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது இல்லவே இல்லை, எப்பொழுதுமே வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த காலவேளையில ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கர்த்தாவே சரீரமாகிய தேவாலயத்தில் நீர் வாசமாய் இருந்து அவர்களை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நாளினுடைய போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் மத்தியிலே நீர் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்கிற யெகோவா நிசியாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நீரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.